துடித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலவரை நடந்தவனே. இடர்களில் துடித்திட்ட பொழுதிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். இயேசுவில் பிரியமான தெய்வீக திருப்பலியானது நன்றறிதலாக கொடுக்கப்படுகிறது. ஜான்சி ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜேஷ் அனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் மற்றும் பிலோமினாவுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வினோத் மர்சி அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேட்ரிக் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தெய்வீக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆரவார குரல் எழுப்பி முழங்கி அறிவியுங்கள், உலகின் எல்லை வரை இதை அறிய செய்யுங்கள், ஆண்டவர் தம் மக்களை மீண்டு விட்டார். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பலியிலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இம்மட்டுமாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய கடவுள் வரக்கூடிய நாட்களிலும் இந்த கொடிய நோயிலிருந்து, தொற்று நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த இறைவனிடம் அருளை வேண்டி ஜெபிப்போம். இக்காலகட்டத்தில் நமக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள், காவலர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரையும் இறைவன் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காகவும் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். மேலுமாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் அவர்கள் எந்த தேவை வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று உள்ளத்திலே சிந்தித்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுக்கிறார்களோ அனைத்தும் வாழ்க்கையிலே அரங்கேற வேண்டும், நடந்தருள வேண்டும் என்று சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். குறிப்பாக நமது பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும், தனிப்பட்ட நபருக்காகவும், அன்பின்களுக்காகவும் சிறப்பாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். அனைத்து பக்த சகவைகளையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் வேண்டி ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். இயேசுவில் பிரியமான தெய்வீக திருப்பலியிலே விசேஷமாக ஐ ஆம் ஜீசஸ் சூப்பர் கிட் என்கின்ற ஆன்லைன் விபிஎஸ்ஸிலே பங்கெடுத்து அனைத்து குழந்தைகளுக்காகவும் சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். அவர்களை பயிற்றுவித்த அனைத்து பெற்றோர்களுக்காகவும் இந்த வகுப்பிலே பங்கெடுக்காதவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஒரு சிலர் இதை பார்த்து புதிய புதிய புனிதர்களை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையிலே மாற்றம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். இந்த 10 நாள் பிபிஎஸ் ஆன்லைன் வகுப்புகள் சிறப்பாக நடைபெற நமக்கு பெரும் கரமாக உதவிய நமது லூட்ஸ் குரூப் நண்பர்கள், குறிப்பாக இந்த மீடியா டீமிலே பணிபுரிந்த
நபர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும். இறைவனின் கரமாக இந்த நாட்களிலே இந்த இளையோர்கள் உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவன் நல்ல உடற் சுகத்தை தரவும் நல்ல எதிர்காலத்தை தரவும் இதன் வழியாக எண்ணற்ற ஆன்மாக்களை இறைவன் பால் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெறவும் விசேஷமாக அவர்களுக்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி பலியிலே நமது தனிப்பட்ட தேவைகள் நிறைவேறவும் மன்றாடி ஜெபிப்போம். மன்றாடுவோமாக.
பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவை ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய மற்றும் 14 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறினர். முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். ஜெபப்பாடல். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆதரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆதரியுங்கள். இறைவசனங்கள் 4 மற்றும் 5. அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர், அவர்கள் உம் புகழ் பாடிடுவர், உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரி கடவுளின் செயல்களை பாரி, அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. ஜெபப்பாடல். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆதரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆதரியுங்கள். இறைவசனங்கள் 6 மற்றும் 7a. கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார், ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாகின்றார். ஜெபப்பாடல். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆதரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆதரியுங்கள். இறைவசனங்கள் 16 மற்றும் 20. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர் கேளீர், அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தம் பேரன்பை என்னிடமிருந்து நீங்காத இறைவன் போற்றி. ஜெபப்பாடல். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆதரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆதரியுங்கள்.
இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்று எழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 15 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்று எழுந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதிகாரம் 14 இறை சொற்றொடர்கள் 15 21 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரை உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இந்த பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் மத்தியிலே
2 கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய 2வது வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், நாம் பல்வேறு தருணங்களிலே நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை கூட பல்வேறு தருணங்களிலே நாம் நம்பிக்கை இழப்பதற்கான ஒரு சில சாத்தியக்கூறுகளை நம்மிடையே காட்டுவதை பார்க்கின்றோம். இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கான எதிர்காலம் இருக்குமா என்கின்ற ஒரு ஐயத்தை, ஒரு பயத்தை, ஒரு கலக்கத்தை, நம்பிக்கையில்லா தன்மையை நமத்தில் ஒரு சிலருக்கு உண்டாக்கி இருக்கிறது. இதுவரை 2.5 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்கள் இந்த கொரோனா தொற்று நோயினால் இறந்து போயிருக்கிறார்கள். உலக வல்லரசுகள் அனைத்தும் தங்களது எதிர்காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மேலுமாக வெளிநாட்டிலே வேலை செய்த எண்ணற்ற நபர்கள் தங்களது வேலைகளை இழந்த அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு நாளிலே வேலைக்கு சென்றால்தான் உணவு என்கின்று வாழ்ந்து வந்த நபர்கள் இன்று இந்த ஊரடங்கு நிமித்தமாக வறுமையிலே, நோயிலே வாழக்கூடிய ஒரு தருணத்திலே, ஒரு சூழ்நிலையிலே, ஒரு கஷ்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நம்பிக்கை இல்லா தன்மையிலே இருக்கிற நாம் இந்த வேளையிலே இன்றைய நற்செய்தி வாசகங்கள் வழியாக நமது நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள இறைவன் அழைக்கின்றார். நமது நம்பிக்கை எவ்வாறாக அதிகரிக்க முடியும் என்பதற்கான வழியையும் இறைவன் நமக்கு காட்டுகின்றார். இறையேசு பிரியமான இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம், நம்பிக்கை இழந்த சீடர்களுக்கு தூய ஆவியானவர் அவர்கள் ஒரு அறையிலே ஒன்று கூடிய பொழுது அவர்களுக்கு தோன்றினார், வலுவை சக்தியை தந்தார். அந்த சக்தி நித்தியமாக இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். அவர்கள் எண்ணற்ற நபர்களை அவர்கள் தொடுகிறார்கள். அதன் நித்தமாக தீயாவி பிடித்த அந்த மனிதர்கள் எல்லாம் அங்கே குணமடைவதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கை இழந்து போயிருந்த அந்த சீடர்கள் நமக்கான புதிய வாழ்வு தூய ஆவியால் கொடுக்க முடியும் என்பதை விசுவசித்தார்கள். தீய ஆவியினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இந்த சீடர்களிடம் சென்றால் நமக்கான குணம் கிடைக்கும் என்று நம்பி அவரிடம் சென்றதால் அவர்களுக்கான குணம் கிடைத்தது. இயேசு மீது வைத்திருந்த நம்பிக்கை சீடர்களுக்கான தூய ஆவியை பெற்று தந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். மேலுமாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கின்றோம். தூய ஆவியானவர் நமக்கான எழுப்புதலை பல்வேறு தருணங்களிலே தருகின்றார். இயேசு பிரியமானவர்களே, நமது மனதிலே புகுந்து அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பல்வேறு தருணங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்த ஆவி அதை தட்டி கழிப்பதை நாம் பல்வேறு தருணங்களிலே நாம் வாசிக்கின்றோம். ஆலயத்திற்கு செல் என்று தூய ஆவியானுடைய எழுப்புதல் நமக்கு வரும். ஏன் ஆலயத்தை செல்கிறார், எனக்கு என்ன கிடைக்கிறது என்கின்ற அசுத்த ஆவி அதை தட்டி கழிக்கிறது. எழுந்து படி என்று தூய ஆவி சொல்லும், படித்தால் என்ன எதிர்காலம் வரப்போகிறது என்று அசுத்த ஆவி நமக்கு சொல்வதை பார்க்கின்றோம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த நடை என்று தூய ஆவியானுடைய எழுப்புதல் இருக்கும். உலகில் உள்ள அனைவரும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களா என்று அசுத்த ஆவியினுடைய அந்த தூண்டுதல் இருக்கும். இவ்வாறாக நமது மனதிற்குள்ளே தூயாவிற்கும் அசுத்தாவிற்குமான போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் பல்வேறு தருணங்களிலே நாம் தீய ஆவியை நாம் ஜெயிக்க வைக்கிறோம், தூய ஆவியை நாம் தோற்கடிக்கிறோம். இயேசு பிரியமானவர்களே, பல்வேறு தருணங்களில் இந்த தூய ஆவியானவர் இப்பொழுது உனது வாழ்வுக்காக, வெற்றிக்காக, மகிழ்ச்சிக்காக, நோயிலிருந்து விடுதலை பெற, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெற, உனக்கான அந்த வேலையை நீ பெற்றுக்கொள்ள நீ கடவுளிடம் முழந்தாள் படியிட்டு ஜெபி என்று அந்த எழுப்புதலை தரும் பல்வேறு தருணங்களிலே ஏன் நீ ஜெபிக்கிறாய், நீ சிறிது நேரம் உறங்கு, இன்னும் சிறிது நேரம் உறங்கு, உழைத்தால் என்ன பெயர், அனைவரும் இப்படித்தானே இருக்கிறார்கள் என்று பல்வேறு தருணங்களிலே இந்த அசுத்தாவி நம்மை கீழே விழ வைப்பதை பார்க்கிறோம். நான் தினதாத்தியமாக இருப்பேன், குடிக்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு தூய ஆவியினுடைய எழுப்புதல் இருக்கும். அனைவரும் குடிக்கிறார்கள் என்று அசுத்த ஆவி நம்மை வாழ்க்கையினுடைய பாதாளத்திற்கு இட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு பிரியமானவர்களே, ஆகவே இந்த எழுப்புதல் தூய ஆவியிடமிருந்து வருகிறது.
இந்த எழுப்புதலின்படி நாம் வாழ்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது நம் அனைவருடைய அந்த நம்பிக்கையில்லா தன்மை உடைந்து போய் நம்பிக்கையை நாம் பெற்றவர்களாக நாம் வாழ்கின்றோம். சீடர்கள் வாழ்வாராகத்தான் இருந்தது. அசுத்தாவின் அந்த அச்சுறுத்தலின் நித்தமாக, தூண்டுதல் நித்தமாக அவர்கள் பயந்து போயிருந்தார்கள். ஆனால் தூய ஆவியானவர் வருகின்றார், அங்கே புதிய வாழ்வை அடைகிறார்கள். அவர்கள் நித்தமாக எண்ணற்ற நபர்கள் மீட்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளில் நாம் சிந்திப்போம், என்னுடைய வாழ்விலே எது மேலோங்கி இருக்கிறது? தூய ஆவியினுடைய தூண்டுதலா அல்லது அசுத்த ஆவியினுடைய தூண்டுதலா? எதனால் நான் எனது நம்பிக்கை இழந்து போகிறேன்? அசுத்தாவியின் தூண்டுதலால். அந்த ஒரு நொடி பொழுது நான் கடவுள் மீது ஆழமான விசுவாசம் வைக்கின்ற பொழுது, விடாப்பிடியாய் வைக்கின்ற பொழுது, நங்கூரமாய் நாம் வைக்கின்ற பொழுது நமது வாழ்வு முற்றிலுமாக மாறிவிடும். இயேசு பிரியமானவர்களே, தான் கடவுள் சொல்லுகின்றார், இந்த தூயாவினுடைய எழுப்புதல் இருக்கின்ற பொழுது அங்கே ஜபம் நடைபெறுகிறது. அந்த ஜபம் நாம் செய்கின்ற பொழுது நாம் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் தருபவராக இருக்கின்றார். தான் சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவராய் விடமாட்டேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆகவே இந்த தூய ஆவினுடைய எழுப்புதலை நாம் உணர்கின்ற பொழுது நம்மை அறியாமலேயே நாம் கடவுளிடம் ஜெபிக்க தொடங்குவோம். இந்த நாளின் இரண்டாவது செய்தியாக, கடவுள் யாரை அதிகமாக அன்பு செய்கிறார், அதே போல நாம் எவ்வாறாக கடவுளை அதிகமாக அன்பு செய்ய முடியும் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். கடவுளை நாம் எவ்வாறாக அதிகமாக அன்பு செய்ய முடியும்? கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை அவருடைய சிலுவை மரணத்திலிருந்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு தனது ஒரே பேரான மகனை கடவுள் அனுப்பி வைத்தார். சிலுவையில் நமக்காக அவர் மரித்தார். அது அன்பினுடைய உச்சகட்டம். நான் உங்களை நண்பர்களாக அழைப்பேன் என்று கடந்த நாட்களில் நாம் வாசித்தோம். இந்த நண்பனுடைய உச்சகட்டமான அன்பு பிறருக்காக உயிரை கொடுப்பது, தான் நேசித்த நண்பருக்காக உயிரை கொடுப்பது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வாறாக பதிலுக்கு அன்பு செய்ய முடியும் என்கின்ற விடையை இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம். எனது கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். இறைவனுடைய கட்டளை எவ்வாறாக கடைபிடிக்கப்படும்? இறை வார்த்தையை படிப்பதன் வழியாக மட்டுமே, கீழ்ப்படிவதன் வழியாக மட்டுமே நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முடியும். கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும். இவ்வாறாக கீழ்ப்படிதல் இருக்கின்ற பொழுது அந்த வார்த்தைக்கான வாழ்வை நாம் தருகின்றோம். இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் வாழ்வு தருகின்ற பொழுது கடவுள் நமக்கான வாழ்வையும் தருபவராக இருக்கின்றார். எனது வார்த்தைக்கு நீ வாழ்வை தந்திருக்கிறாய். நான் எவ்வாறாக உன்னை நேசித்தேனோ அதே போல பதிலுக்கு நீ என்னை நேசிப்பதாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாய். ஆகவே நான் உனக்கான ஆசீர்வாதத்தை தருவேன். உன்னை திக்கற்றவராக விடமாட்டேன். உன்னை அவமானத்திற்கு நான் உள்ளாக விடமாட்டேன். நீ தனித்து விடப்படுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கடவுள் சொல்கின்றார். பல்வேறு தருணங்களில் நாம் பல்வேறு நபர்களுக்கான அழைப்பை தருகிறோம். இப்பொழுது நடந்த VBS ஆன்லைன் VBS ஆக இருக்கட்டும், பல அழைப்புகள் பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் எத்தனை பேர் செவிசாய்த்திருக்கிறோம்? பிள்ளைகளை செவிசாய்த்து நாம் வாழ வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஆகவே இறையேசு பிரியமானவர்கள், இந்த தூய ஆவியினுடைய எழுப்புதல் இருக்கின்ற பொழுது அங்கே நாம் வாழ்வின் முழுமையை காணுகின்றோம், ஜெபிக்கின்றோம், இறை வார்த்தையிலே நாம் வளருகின்றோம். வளரக்கூடிய அந்த இறை வார்த்தைக்கு வாழ்வு தருகின்றோம். அவ்வாறாக நாம் வாழ்கின்ற பொழுது நம்மை வெட்கப்பட விடாமல் இறைவன் தனது உள்ளங்கையிலே நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். ஆக இந்த பரிசுத்தமான நாளிலே இந்த உலகம் இறைவனை விட்டு விலகி சென்றிருக்கிறது. கொடிய நோயினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கை இழந்த இந்த உலகத்திற்கு இறைவனுடைய பிள்ளையாகிய, இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நாம் நம்பிக்கை சாரத்தை நாம் புகட்டுவோம். நமது வாழ்வின் வழியாக அது நித்தமாக இந்த உலகமும் நம்மையும் இறைவன் பாதுகாப்பார். ஒரு பொழுதும் நம்மை தனித்து விட மாட்டார். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியனார்
மனிதனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நமது மன்றாட்டுக்களை இறைவனுடைய திருப்பாதலை வைத்து ஜெபிப்போம். யாரெல்லாம் நம்மிடம் ஜெப உதவியை ஜெப விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார்களோ அனைவரையும் நினைத்து பார்த்து அவளுக்காக இந்த தருணத்திலே மௌனமாக வேண்டி ஜெபிப்போம். அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே விடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன். காணிக்கையே விடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் பொது ஒரு பெறுவது போல் அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை வழியாய் மாற்ற வந்தே என்னையே விடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன். காணிக்கையே விடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் மாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில்
சிலுவையின் மெய்யான பணிகள் முற்கால பணிகள் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் பங்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி உம்மை போற்றுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களை கருணாத இயேசு கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து எழுதிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாத இயேசு கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதலும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடி என்பது அந்தோனியா, புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழ்கின்றாள் தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி வழி வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் எனது கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எனது அன்பின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்மை காப்பாற்ற, நம்மை வழிநடத்த, நம்மை திக்கற்றவர்களாய் விடாமல் தனது உள்ளங்கையிலே பொறித்து காத்திருட இறைவன் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழம் திருரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில் வாழ்வழிப்பதாக. ஆமென். காற்றே, என் வாழ்வினோற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவானை உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாம் நீதானே. இறைவா, தலைவா, அன்பினை பொழிவா. என் பாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா.
நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாட ஜெபிப்போம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாக பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென்.